இன்னர் சைல்டு ஹீலிங். இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுறதுனா என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் அந்த ஆஸ்பெக்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சைல்டு வந்து ஒரு டேண்ட்ரம் த்ரோ பண்ணிகிட்ருக்கு, மேபி லைக் ரொம்ப ஆங்கர் எக்ஸிபிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம சொல்கிறது வந்து அவங்க கேட்காம வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பாடியில் என்ன எமோஷ்னல் சேஞ்சஸ் வருது, அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும் போது தான் நம்ம எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட இன்னர் சைல்டு வந்து சைல்டு ட்ரிகர் ஆகும் போது பார்க்கும்போது நம்ம இன்னர் சைல்டு எப்படி ட்ரிகர் ஆகுதுங்கிற அவேர்னஸ் கொண்டு வர்றது. ஏன்னா எப்படி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம ஃப்ளைட், ஃப்ரீஸ், ஃபான் இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ சில பேர் ரொம்ப கோவம் வந்தால் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வந்து அந்த இடத்துலே இருக்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க. சில பேர் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. சில பேர் இல்லை அது ஏதாவது சரி பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா கோப்பிங் மெக்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம இன்டலெக்சுவலாக படிக்கிறத விட நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளே அப்சர்வ் பண்ணி நம்ம ட்ரிகர்ஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அதான் கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வர்றதுன்னு சொல்கிறது. ஸோ நம்மளோட ட்ரிகர்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா சப்கான்ஷியஸ் லெவல்லேருந்து வரும். ஸோ எப்போ நம்ம கான்ஷியஸாக அதுக்கு அவேர்னஸ் கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ், ப்ராக்டிசஸ், அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் என்னோடய கோர்ஸ் வந்து ஜூலை 1st வீக் ஆரம்பிக்கிறேன். யூ கேன் என்ரோல். எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இட்ஸ் அ 4 வீக் கோர்ஸ். மெயினாக என்னென்னா நாங்கள் 2 ஹீலர்ஸ் இருக்கோம், 2 கோச்சஸ் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நாங்கள் நிறைய எக்ஸசைசஸ் கொடுப்போம். என்ன ட்ரிகர்ஸ் வருது உங்களுக்கு, அதை எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, அதை எப்படி உங்களால் ஹெல்த்தியாக அதை கோப்பப் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறது. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ் வெல். அது யாருக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா உங்கள் சைல்டுக்கு. இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் யுவர் ஓன் எமோஷன்ஸ், உங்கள் சைல்ட்கிட்ட வந்து அந்த ஆங்கரை நீங்கள் கொண்டு போய் காமிக்க மாட்டீங்க. ஸோ you can DM me and I'll share you the details. Thank you.